Taste the Daily. யார் வந்து அதிகமாக வந்து சீக்ரெட் வந்து வச்சுக்குவா? ஆமாம், நான் ஓட்டவை. கேம்ஸ் ஜாஸ்தி எனக்கு. என்ன கேம் விளாடுங்க? ரொம்ப சின்ன புள்ளத்தனமான கேம். பப்ஜி இதெல்லாம் அதெல்லாம் விளையாடிட்டு நிறைய சிக்கன் டின்னர்லாம் எடுத்ததால போர் ஆயிடுச்சு எனக்கு. இந்த ரீல்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் எப்போ வந்துச்சோ பெரிய தலைவலி. நம்ம நேற்று ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுமே, அதுக்கு எவ்வளோ லைக்ஸ், என்ன கமெண்ட்டு, இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரில் யார் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிடுவாங்க? கிளாத்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். என்ன அவ்வளோ விட்டு கொடுக்குற மனப்பான்மையா? இல்லைன்னா கொடுத்துட்டு பூசு வாங்கிக்கலாம்னா? இல்லை கிடையாது, வாங்குறதுக்கே எதிர்பார்க்க மாட்டா. எது கேட்டாலும் அவட்ட இருந்து கிடைச்சிடும். எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவட்ட. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நான் ரிஜிராத் அம்மன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து யமுனா அண்ட் ஏகவடி சிஸ்டர்ஸாக இருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஓகே. ஆனால் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மாதிரியே இருக்கீங்களே, யாராவது சொல்லியிருக்காங்களா? ஊரே அப்படி சொல்லுது. எனக்கு தான் அதை நம்ப முடியல. எந்த ஆங்கிள் ட்வின்ஸ் மாதிரி இருக்கு சொல்லுங்க. நிறைய பேர் ஆக்சுவலி அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அக்கா நினச்சி என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அப்படியா? அந்த சீரியல் பத்தி கேட்கறது என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்கிட்ட அக்காவை பத்தி விசாரிச்சாங்கன்ட்டு. ஆனா அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதும் அப்படிதான் பண்ணுவாங்க, ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொஞ்சம் மூக்கு எல்லாம் குட்டி அழகா இருக்கும். இவளுக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அவன் என்னவோ நல்லா இருப்பா. ஆனா ட்வின்ஸ்ன்னு கேட்கும்போது நான் நினைப்பேன், எதை வச்சு ட்வின்ஸ்ன்னு கேட்கறாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஐப்ரோட ஷேப் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி கேட்குறாங்களா? இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரீலில் போட்டதில் கூட கேட்டிருக்காங்க, நான் 2 பேர் ஒரே ஆள் நினச்சேன் அப்படின்னு சொல்றேன். ஒரே ஆள் நினச்சேன்னா நானே 10 வாட்டி போய் கண்ணாடி பார்த்துட்டு வந்தேன். எந்திரிச்சு போய் உடனே இல்லையே, சரி ஓகே, ஒருத்தவங்க கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியும், அந்த மாதிரி தான் போல நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க அழகா இருக்காங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா, என் தங்கச்சி அழகு தானே. சரி, இப்போ அக்கான்னு நினச்சி என்கிட்ட சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் என்னெல்லாம் பேசுனாங்க? அக்கா வந்துட்டு இந்த யாரடி நீ மோகினி சீரியல் பண்ணாங்க, அதில் பேயா பண்ணாங்க. ஸோ அதனால அந்த பேய் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப சீரியஸாக நானும் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவேன், அது நான் இல்லைங்க, நாங்கள் எங்கள் அக்கா தான் அது அப்படின்னு சொல்லுறது. அதுக்கப்புறம் நான் அதில் கெட்ட பேயா பண்ணேன். கொஞ்சம் ஒரு 4-5 எபிசோட்ஸ் பண்ணேன். அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது 2 பேரும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி, இப்போ உங்ககிட்ட யாராவது தங்கச்சி நினச்சி பேசியிருப்பாங்க? நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நினச்சி உங்களுக்கு என்ன நடந்துச்சு? தங்கச்சி நினைச்சு பேசல, அவ அக்கா நான் தங்கச்சி அப்படி நினைச்சு பேசியிருக்காங்க. நான் தான் அவ நினைச்சேன், என்கிட்ட யாரும் வரைக்கும் பேசினது கிடையாது. ஆனா அவ எனக்கு அக்கா அப்படி நினைச்சுக்கிட்டாங்க மாத்தி. நான் தான் அக்காங்கிறது மறந்து அவ தங்கச்சி, அவதான் அக்கா, நான் அவங்களோட தங்கச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுல யாரு அக்கா? அப்ப அவதான் அக்கா. இல்ல, எனக்கே குழம்புது. நான் தான் அக்கா, அவ தங்கச்சி. நீங்க அக்கா, அவங்க தங்கச்சி. ஆமா ஆமா. ஓகேங்க. சரி, இப்போ இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கேம் செக்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்பேன், நீங்க கையை வச்சு டக்குன்னு சொல்லணும். ஆனா யோசிச்சு சொல்லக்கூடாது. டக்குன்னு வந்து இப்போ நீங்கன்னா உங்களை நீங்களே காமிச்சுக்கணும், இல்ல இவங்க தான் அப்படின்னா நீங்க ஓகேவா? ஓகே. 2 பேர்ல பயங்கர லவுடான ஆள் யாரு? நீங்க என்ன அவ்வளோ லவுடுனா என்ன விஷயத்துக்கு? ரவுடி. ஆமா, ரவுடி. அவங்க அப்படியே யாராவது வந்து பேசினா எடுத்து போட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்களா, அந்த மாதிரி வந்து போய் கார் தூக்கிட்டு நிற்பாங்க. அடிச்சுட்டுலாம் வந்திருக்கேன், அதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. ஸ்கூல் டேஸ்லேருந்துலாம் நடக்கிறது. யாராவது ஒருத்தனா ஏகவல்லி அவன் இப்படி பண்ணிட்டா, இது இப்படி சொல்லிட்டானா போதும், அடுத்தாலும் இந்த மாதிரி சட்டையை தூக்கிட்டு வந்துடுவாங்க, அப்படி காலரை தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி போய் நிற்பாங்க. சண்டையெல்லாம் அந்த மாதிரி நடந்து வீட்டுக்கெல்லாம் தேடிலாம் வந்திருக்காங்க ஆளுங்க, அந்த மாதிரி ரவுடி. ஸோ அதனால லவுட்னா அது அவதான். லவுட்னா அவங்க தான். அந்த மாதிரி ஒரு ரவுடியாங்க நீங்க? எப்பா பயங்கர. ஆனா ரொம்ப காமா உட்காந்து நீங்க பண்ணா வந்ததுல இருந்து அவங்க தான் நிறைய பேசியிருக்காங்க. அப்படி கிடையாது, அது சும்மா கொஞ்ச நேரம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் போக அந்த ரவுடி வெளில வரும். ஆமா, நான் இப்போ எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கடைசி எங்களுக்கு டவுன் ஆனோன்னா நீங்க எடுத்து. ஆமா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ரொம்ப சென்சிட்டிவான ஆள் யார் 2 பேர்ல? என்ன சென்சிட்டிவ் மீன்ஸ் ரொம்ப எமோஷன் பாண்டிங் எப்பவுமே இருக்கும். அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தப்போ ஆல்வேஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட நார்மலாக என்கிட்ட ஒரு பொய் சொன்னாங்கன்னா அந்த ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும் இல்லையா? என்ன அவங்க நம்மளை நினைக்கிறாங்கன்ற விஷயம் வரைக்கும் ரொம்ப திங்க் பண்ணுறாள். நான் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ இந்த மாதிரி பண்ணால், அப்போ நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணுவேன் நான். ஸோ அப்படி சென்சிட்டிவ்னா டக்குன்னு அவள் சென்சிட்டிவ் தான். அதில் என்ன சொல்லணும்னா 2 பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம், அவள் சென்சிட்டிவாக இருந்தாலுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவளுக்கு என்னை விட பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி அவகிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மெச்சூர்னஸ் என்கிட்டன்றது அது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால அந்த சென்சிட்டிவிட்டியை நான் எக்ஸ்போஸும் பண்ணுவேன். அது வந்து வெளிக்காட்டிக்காம ஒரு ரவுடிசம் பண்ணுவாங்க அவங்க. நம்ம அப்படி கிடையாது. அந்த மாதிரி அதான் வந்து லைட்டாக வருது வெளியில. ஓகே. 2 பேர்ல யார் பெட்டர் டான்சர்?
இல்ல எங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர் டான்ஸர்லாம் கிடையாது. எங்களை கம்பேர் பண்ணும்போது ஆமா நான் கொஞ்சம் அவளுக்கு அது இந்த இடுப்பு வளையாது. எங்க அம்மா அந்த போல்டா இருந்தல்ல அதனால அப்படியே எல்லாமே ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஜிம் பாய்ஸ்ல இருப்பாங்க. சத்துமா டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்கும்? ஆமா அது அவ்வளவுதான். ஐயா நான் இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி சொல்றேன். என்ன அவரு கட்டல கட்ட என்ன கட்ட சிம்மராசி படத்துல பாத்திருக்கீங்களா? கட்டல அந்த மாதிரி. அந்த சிம்மராசி படத்துல பாத்திருக்கீங்களா? அவர் வந்து இந்த இப்படி இப்படி ஆடுவாரு, ஒரு முடியெல்லாம் விரிச்சு போட்டு. ஆமா ஆமா இந்த அந்த மாதிரி பாருங்க. நான் சொன்னோனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுல. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? அவ்வளவு பெட்டர் ஆயிடுச்சு. இந்த மேடம் பார்த்தா என்ன ஆகும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏன் கழுத்தை பிடிப்பாங்க. நாளை பின்ன இன்டர்வியூ போகும்போது என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, இதுல யாரு பயங்கரமா தளபதி ஃபேன்? தளபதி ஃபேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். டீ ஒரு எமோஷன் மாதிரி, தளபதி ஒரு எமோஷன். அவ்வளவுதான், டீல முடிச்சிட்டீங்க நீங்க. ஆமா, ஏன்னா தளபதினும் போது நீங்க ஃபேன் நான் ஃபேன் அப்படிலாம் சொல்லவே வேணாம். அவரோட படத்தை பார்த்தாலே ஒரு வைபா இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. ஸோ தளபதினாலே நீ நான் சொல்லவே வேணாம். எங்க வீட்டுல நாங்களாம் தளபதி படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல் பண்றாரு அப்படி இருக்கும். அதான் வேற அதுல வந்து கம்பேரிசன்லாம் நாகை நீல ரெண்டு பேரும் ஆமா, அவர் வந்து ஒரு எமோஷன் அவர் தளபதி. ஸோ அடுத்து வந்து யார் வந்து அதிகமா வந்து சீக்ரெட் வந்து வச்சுக்குவா, சொல்ல மாட்டாப்ல? ஆமா, நான் ஓட்டவை மேக்ஸிமம் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம்னா எனக்கு மண்டை வெடிச்சு யார்ட்டையாவது ஒருத்தட்ட சொல்லிடணும். அது யாராவது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி நான். அக்கா அப்படி கிடையாது. எந்த விஷயமும் டக்குன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னா அந்த விஷயம் சொல்லவே மாட்டா. திருப்பி திருப்பி கேட்கணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அன்னைக்கு நடந்தது அப்படி கேட்டுட்டே இருந்தாதான் அது எப்படின்னா மேலாக்கில் சொல்லி விட்டுடுவா. அக்கா கிட்ட ரொம்ப சீக்ரெட் ஜாஸ்தி இருக்கும், என்கிட்ட இருக்காது. எனக்கு ஓட்டவை. உங்கள்கிட்ட பார்த்தா பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தா பேச வேண்டியது. எல்லாம் ரொம்ப ரவுடிசமான அளவு இருக்காப்புல, சீக்ரெட்டையும் டக்குன்னு சொல்லிடுறாப்புல. அது எப்படின்னா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் நான். இப்போ சப்போஸ் உங்களை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது இவர்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு சொல்ல மாட்டேன். கெட்டனெல்லாம் கிடையாது, பட் உங்களை பத்தி புரிய வைப்பேன். அவ்வளவுதான். சொல்லியே புரிய வச்சிருக்கேன். ஆமா, நல்ல விதம் அது, அவ்வளவுதான். அடுத்து வந்து உங்க 2 பேர்ல யார் அதிகமா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க? கிளாத்ஸா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். என்ன அவ்வளவு விட்டு கொடுக்குற மனப்பான்மையா? இல்லைன்னா கொடுத்துட்டு பூசு வாங்கிக்கலாம்னா? இல்ல, வாங்குறதுக்கே எதிர்பார்க்க மாட்டா. எது கேட்டாலும் அவட்ட இருந்து கிடைச்சிடும். எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவட்ட. என் கிட்ட இதை கொடுத்தா நான் போட முடியாது, அடுத்து எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் யோசிப்பேன். அவட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படியா? எதுவுமே அது சின்ன வயசுல இருந்தே அது கொடுக்கறதுனா அது அவதான். கர்ணன் பழம்புற மாதிரி. ஆமா, அதேதான். ஃபுல்லா எடுத்து எல்லாம் சேர வேண்டியது நீங்க. ஆமா, எக்ஸ்பெக்ட்லாம் பண்றது இல்லை. ஓகே, சூப்பர். இந்த செம்ம ஒரு குணங்க. ஓகே, அடுத்து ஹூ இஸ் மோர் ப்ராப்ளமேட்டிக்? ரொம்ப ப்ராப்ளமான ஆளுப்பா இவங்க அப்படின்னா 2 பேர்ல அதுவும் சொல்லலாம், அவளே சொல்லலாம். அப்படி கம்ப்ளீட்டா அப்படியே அப்பட்டமா சொல்ல முடியாது, ப்ராப்ளமேட்டிக்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா அவளை ஒரு சில விஷயம் இப்போ அம்மாவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நானும் கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணாத, இது செய்யாத, தேவையெல்லாம் பிரச்சனை வரும், இங்கே இவங்ககிட்ட இதை பேசாத, நீ அதை பேசின போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவோம் இதெல்லாம் பேசிடாத அப்படின்னு. ஆனால் வந்து அந்த ஏன் அவளை சொல்கிறேன்னா, அவள் கண்டிப்பாக வந்து போல்டாக பேசுகிறேன், நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு அவளால் ஒரு விஷயம் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு மனஸ்தாபம் உண்டாகும்ன்றதுனால அவள் நிறைய விஷயத்தில் நாங்கள் வந்து இல்லை அப்படி கண்ட்ரோலாக இருன்றதுனால அவளை அந்த விஷயத்துக்கு சொல்லிக்கிறேன். மொத்தமாக ப்ராப்ளம்லாம் கிடையாது. அது எதுனா நான் எந்த பக்கம் ஹானஸ்ட்டோ எந்த விஷயமோ அதை டக்குன்னு சொல்லிவிடும். அது நீங்கள் கஷ்டப்படுவீங்க, இவங்க கஷ்டப்படுவாங்க, நான் யோசிக்க மாட்டேன், அது சொல்லிவிடுவேன். ஆனால் அது கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை தான். நம்ம உண்மையை பேசிட்டோம், ஒருத்தருக்கு நியாயம் பேசுகிறோம் சொன்னாலே ப்ராப்ளம் தானே. அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஆமாம், சொல்லிட்டு டக்குன்னு அது யாருன்னுலாம் பார்க்க மாட்டேன். தப்புனா தப்பு, அது அவ்வளோதான். அதுக்காக அவங்க சங்கடப்படுவாங்களாம் நான் யோசிக்க மாட்டேன். அந்த விஷயம் அதை சொல்லிட்டா அவங்களுக்கு அந்த சங்கடம் அந்த கொஞ்ச நேரம் இருக்கும், பட் ரியலைஸ் பண்ணுவாங்க தானே நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோன்றது, அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஓகே, சூப்பருங்க. நல்ல கேரக்டர் தான் இதுவுமே. ஓகேங்களா? சரி, யார் அதிகமாக ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பேன் இந்த 2 பேரில்? நானும் தான். 2 பேருமே மாறும். இப்போ இந்த ரீல்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் எப்போ வந்துச்சோ பெரிய தலைவலி. எது இருக்கோ, அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் இப்போ என்ன விஷயங்கள் இருக்கோ இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் இருக்குது. நம்ம நேற்று ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுமே, அதுக்கு எவ்வளோ லைக்ஸு, என்ன கமெண்ட்டு, இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இப்போ ரீசெண்டாக என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது இந்த ஃபோனோட அந்த யூஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது 2 பேருமே தான். அது எல்லா சோஷியல் மீடியாவோட நான் கேம்ஸ் ஜாஸ்தி. எனக்கு என்ன கேம் விளாடுங்க? ரொம்ப சின்ன புள்ளத்தனமான கேம், பப்ஜி இதெல்லாம் அதெல்லாம் விளையாடிட்டு நிறைய சிக்கன் டின்னர்லாம் எடுத்ததால போர் ஆயிடுச்சு எனக்கு. அது
ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேமா இருக்கும் ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி இந்த கேண்டி கிரஷ், இந்த பலூன் உடைக்கிறது, கலர் சேர்க்கிறது, பசில், இந்த மாதிரி அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி அது இருக்கா? இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, எஸ்கேப் கேம், அந்த மாதிரி. ஆர்கியூமெண்ட் வரும்ல அவங்க 2 பேருக்குள்ள. அதுல வந்து ஆர்கியூமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்பயுமே மேக்ஸிமம் இவா தான்ப்பா வின்னாவா எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்தா யாரு? ஆக்சுவலா ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள அப்படி வந்ததே கிடையாது. ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த பேசிட்டே இருப்பா. எனக்கு என்னன்னா அது வின் பண்றது எப்படின்னா சரி ஓகே அக்கா கிட்ட எதுக்கு ஆர்கியூமெண்ட், இதுல வின்னிங் எல்லாம் கிடையாது. எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடந்தது நான் ஷேர் பண்ணுவேன், அவ அதெல்லாம் நடந்து ஷேர் பண்ண, நான் சொல்றதை மொத்தமா அவ கேட்பா. டைம் ஓகே, அவ்வளவுதான். ரிவ்யூ ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காஃபி குடிச்சு டீ குடிச்சிட்டு நீங்க சொல்லி முடிங்க, நம்ம ரிவ்யூ கேட்டுறோம். அதுவே அப்படிதாங்க இருக்கு. அது ஆல்ரெடி ஒண்ணு கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கலக்க வேற செய்யணும். ஆமா, ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்டா போனது இல்ல. நான் என்ன சொன்னாலும் அவ காது கொடுத்து கேட்பா அந்த விஷயத்த. இப்ப நான் எனக்கு என்னெல்லாம் அந்த விஷயத்து அந்த சுத்தி நடந்ததோ அதை சொல்லிடுவேன். எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா இருந்தா நான் சொல்லிடுவேன். அதை வந்து நாங்க பெருசு சண்டையாலாம் எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடந்து ஆர்கியூமெண்ட் நடந்து இதனாலதான் அவ என்கிட்ட பேசல, அதனாலதான் நான் அவகிட்ட பேசல, அப்படிலாம் எதுவுமே நடந்தது கிடையாது. அவ எதுனாலும் ஓகே சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்றது, அவகிட்ட அட்ஜஸ்ட் பண்றதானோ என்னை விட ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நானும் நீ உட்காந்து ஆர்கியூமெண்ட் எல்லாம் நாங்க பார்த்ததே, நாங்களே நீங்க கேள்வி கேட்கும்போது அப்படிதான் நடந்திருக்கான்னு ஒரு செகண்ட் நான் யோசிக்கிறேன். நாங்க ஆர்கியூமெண்டா போகாது, ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது ஒரு டாபிக் போகுது அப்படின்னா இது பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல. அப்ப சொல்ல இல்லக்கா வேண்டாம் இது மாதிரி வேண்டாம் அப்படின்னா இல்ல இது பண்ணா கரெக்டா வரும், அது எப்படின்னா ஓகே சரி ஓகே அக்கா சொல்லியாச்சு அவ்வளவுதான். அப்படிதான் போகுமே தவிர ரொம்ப சீரியஸா இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படி அந்த மாதிரி சீரியஸா போனது கிடையாது. எங்க கிட்ட எந்த விஷயமும் 2 பேரும் அவ்வளவு சீரியஸ் ஆனதே கிடையாது இனிமே அப்படிதான். சோ அது எனக்கு நானே நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. தங்கச்சி இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அவளுக்கு என்னவே அந்த விஷயமும் அது தப்போ ரைட்டோ சம்டைம்ஸ் நான் சப்போர்ட்டா இருப்பேன், என்கிட்ட தப்போ ரைட்டோ சம்டைம்ஸ் சப்போர்ட்டா இருப்பா. அந்த சப்போர்ட் வந்து எப்படி இருக்கும்னா தப்பா இருந்தாலும் கூட இருந்துட்டு கஷ்டப்படும் போது அதுக்கும் சப்போர்ட்டா இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள இப்போ வரைக்குமே 2 பேரும் அவ்வளோ இந்த கை பிடிச்சிதான் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கை அப்படி நடக்கும்போது 2 பேரும் கை பிடிச்சிதான் நடக்கிற அந்த ஒரு அக்கா தங்கச்சிங்க தான் நாங்கள். பயங்கரங்க. ஆனால் அக்கா தங்கச்சி பாண்டி இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது என் தம்பிலாம் இருக்குன்னா அண்டாடேக்கர் கைன் மாதிரி தான் போட்டு ரிங்குக்குள்ள அடி மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சிஸ்டர்ஸ் அது ஆம்பளை பசங்களோட தன்மையே அப்படிதான். ஆனா ஒண்ணுன்னா உங்க தம்பியும் சரி நீங்களும் சரி அது தனித்தனியா இருக்கும் போது தோணும். அப்பா அம்மா அடிக்கும் போதே கூட தம்பி அடிக்கும் போது உங்களுக்கு தெரியாம அந்த ஒரு ஃபீல் வரும்ல. பொண்ணுங்க நார்மலாவே அந்த ஒரு சென்சிட்டிவ் உள்ள இருந்து வெளியே காமிக்கிறது ஈஸியா காமிச்சிடுவோம். அதனால அந்த மாதிரி ஸோ 2 பேருமே அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் சண்டை பெருசா போட்டுக்கிட்டது பேசிக்காம இருந்ததே கிடையாது நானும் அக்காவும். ஓகே சூப்பருங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. டீ ரிவ்யூ சொல்லுங்க. டாஸ்க் முடிஞ்சு இப்போ சொல்லுங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பாப்போம். இதுல ஏதோ எங்க அக்கா நல்லதா பண்றேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நம்மள வந்து இருங்க சிஸ்டர் பாசமான அக்கா தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன். உன்னை பத்தி நல்லதா சொல்ல போறேன், பயப்படாது. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருக்கிறதா சொல்லணும். நல்லதா சொல்லுவேன். இந்த பிளாக் காமெடிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே ஓகே நம்ம நெல்சன் அண்ணன் மாதிரி. ஆமா, ஏதோ அக்கா வந்து டீ போட்டிருக்காங்க, அது வந்து டோன்டு மில்க், அதாச்சும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறதால ஃபேட் வேணான்றதால போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிருச்சு. இல்ல பால் வந்து எனக்கு தெரிஞ்சு பால் தான் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஃப்ளேவர்ஸ் வரணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அதுல பனம் சர்க்கரை கலக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கலந்துருக்காங்க. அதனால இது வந்து சுகர் தனியா இஞ்செல்லாம் தட்டி போட்டிருந்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருந்திருக்கும். நமக்கு அதுக்கான டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அரின்ற பேர்ல இதை நம்ம குடிக்கிறோம். ஆமா, ஏதோ பிரவுன் கலர்ல இருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, குடிக்கிறோம். சரி, இப்போ உங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் எனக்கு என்னன்னா வந்து ஸோ உங்களை பத்தி நீங்க சொல்லணும், உங்களை பத்தி இவங்க சொல்லணும். ஓகேயா? நம்ம உங்ககிட்ட கேட்குறேன், உங்க அக்காட்ட பிடிச்சது என்னெல்லாம்? இதெல்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்பா, இதெல்லாம் எனக்கு வந்து நானே வியந்து பார்த்துருக்கிறேன், இப்படிலாம் இருக்க முடியுமா, ஏன்னா என்னால் இருக்க முடியல, இவா இருக்கிறா, என் கூட பிறந்தவ தானே இவா, இப்படிலாம் இருக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினச்சி வியந்த விஷயம்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் நிறைய விஷயம் இருக்குது. அக்கா எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சைலண்ட்டு, பயந்தாங்கொலி. டக்குன்னு யாராவது ஏதாவது வந்து பேசினா கூட டக்குன்னு எதுவும் போய் சொல்லிட மாட்டா, என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. ஸோ போல்டாக தான் எல்லாமே பேசுவேன்.
அப்படி பார்த்த ஒரு அக்கா இன்னைக்கு வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், பைக் ஓட்டுறது, இவ்வளோ டேலண்ட் இருக்கு அக்காவுக்கு. பட் அதை எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல காட்டிகிட்டே இருந்தா. அதை வெளியில இவளால் எப்படின்னா அந்த ஒரு பயந்த குணம் உள்ள இருக்கிறதால இதெல்லாம் வெளியில கொண்டு வர இருப்பாளோ அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாமே அவளுக்குள்ள இருக்க டேலண்ட், என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையும் டேலண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வரல. ஸோ அந்த விஷயம் எல்லாமே அக்கா கிட்ட பார்த்து நான் வியந்தது. இதெல்லாம் எங்க அக்கா இது செய்வாளா அப்படின்னு நான் நிறைய விஷயம் யோசிச்சது அந்த மாதிரி தான். அதுதான் சைக்கிள் ஓட்ட தெரியும் அக்காவுக்கு, பட் பைக் தொட பயம். பட் 2 வீலர் ஓட்டுற அக்கா. கார் யோசிச்சதே இல்லை நான் எங்கள் அக்கா ஓட்டுவான்ட்டு. அதாவது நான் தான் ஜாஸ்தி போல்டு, ஆனால் அக்கா இதெல்லாம் செய்வாங்களான்னு நினச்சேன். ஸோ அக்காவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அக்கா இது பண்ணும் போதுமே அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான், ஓ நம்ம அக்கா இதெல்லாம் பண்ணுறாளா, ஓ அவளுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நினைச்சது நிறைய விஷயங்கள் அவகிட்ட இருந்து. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வேண்டிங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தங்கச்சியை பார்க்கும்போது எப்படி என் கூட தானே, என் பிறப்பு தானே இது, ஆனால் இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்குதப்பா இந்த விஷயத்துலலாம். விசித்திரமானா இப்போ என்னை பற்றி அவள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கான்றது கேட்கும் போதே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவகிட்ட போய் நான் கேட்க போது என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்கும் போது அவன் என்ன நினச்சிருக்கான்ற விஷயம் வெளியே சொல்லும் போது தான் நமக்கும் என்ன இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காளான்னும் போது எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தான். அவளை பார்த்து நான் வேக்கிறது எப்படின்னா, என்ன சுச்சுவேஷன் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அவள் டவுன் ஆகிறத வெளியே காட்டிக்கவே மாட்டான். நான் டவுன் ஆயிட்டேங்கிறத அவள் வெளியே காட்டிக்க மாட்டாள், போல்டாகவே இருப்பாள் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஈவன் என் அப்பா இறந்து போகிற டைமில் கூட இப்போ எனக்கு என்ன பெயினோ அதே பெயின் தான் அவளுக்கு இருக்கும். ஸோ எங்களோட அப்பா இல்லையா, ஆனால் அந்த இடத்துல என்ன வந்து அவள் எப்படி அந்த இடத்துல தாங்கினா, என் அப்பா போனதுக்கப்புறம் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அப்பா மாதிரி நான் இருக்கேன் இனிமே, அந்த விஷயத்த அவள் சொல்லும்போது உண்மையாக அந்த போல்ட்னஸ் என்கிட்ட அவள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ இந்த அவளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த அழ இருந்திருக்கும். ஈவன் என் பக்கத்துலேயே உட்காந்து என்கிட்ட அழாமல் அழும்போது என்னை தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த டைமில். ஸோ மோர் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல வந்து போல்டாகவே இருப்பாள். அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு போல்டாகவே இருப்பா. பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த போல்ட்னஸ் அவகிட்ட வந்து என்னோட சின்னவளாக இருந்தாலும் அது வந்து எனக்கு இப்போவும் அவளை மாதிரி நானும் போல்டாகவே இருக்கலாமே. ஏன் இதுக்காக ஏன் நம்ம போய் சோர்ந்து போய் உட்காரணும், இதுக்காக ஏன் அழுதுட்டு உட்காரணும், இதுக்காக ஏன் 2 நாள் நம்ம அமைதியாக இருந்துட்டு 3ஆவது நாள் அந்த வேலையை பார்க்கணும், இன்றைக்கே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட இந்த போல்ட்னஸ் நான் வந்து நிறைய விஷயங்களில் வைப்பேன். இப்போ என்னோட சின்ன பொண்ணு தான், நான் அவகிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஏகோல் இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கே சரியில்லாமல் இருக்கேன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, இந்த மாதிரி நீ சொல்லு, இப்படி பேசு, இதை மாதிரி பண்ணு, இதெல்லாம் இவ்வளோ தான், இதெல்லாம் ஒன்றுமே இதுக்கு போய் யாராவது உட்காந்துப்பாங்களா, நீங்கள் இப்படி தேவையில்லாமல் திங்க் பண்ணுற அப்படி. அப்போது எனக்கு நான் டவுன் ஆகிற எல்லா விஷயத்துலையுமே அவள் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அவளோட போல்ட்னஸ் வந்து நிறைய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த போல்ட்னஸ் தான், அந்த போல்ட்னஸ். ஏதாவது ஒரு விஷயம்னா நீ ஸ்டடியாக யோசிக்க முடியும் அப்படி சொல்லி அது அப்பா கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் நான். சூப்பருங்க. அப்பா வந்து இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது. அடிச்சதே சொல்கிறது தப்பு தான், அடிச்சுட்டு வான்றது. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அது பொண்ணுங்கன்ற அந்த ஒரு எல்லாருக்கும் இருக்குல்ல, பொண்ணுங்கன்னா என்னமோ பண்ணுவேன்ற மாதிரி எங்கள் அப்பா. ஸோ அடிச்சுட்டு வான்னு சொல்கிறது தப்பான விஷயம் தான். பட் ஆனால் சொல்லுவாங்க நீ அடிச்சுட்டு வந்துடுமா பார்த்துக்கலாம், நீ ஸ்கூலுக்குலாம் போக சொல்லி எங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, கல்லை தூக்கி அடிச்சுட்டு வந்து அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கல் எடுத்தாரு என்ன நிறைய அந்த டைமில் ஸ்கூல் பசங்களாம் இந்த பாய்ஸ் கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கும் தெரியுமா ஸ்கூல் டைமில், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த பையன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து தப்பாக பேசினா, இந்த மாதிரி பார்த்தா, இந்த மாதிரி சொல்லுமா கல் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுமா, மண்டையில் போட்டுரு, மண்டையை பொழந்துரு, பார்த்துக்கலாம், எதுனாலும் பேசிக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளை வந்து அந்த மாதிரி புள்ள வேணாம், அவன் வளர்த்தது சரி கிடையாது, அப்போ மண்டை எடுத்து பொழந்துட்டு வந்துரு, இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணணும் அப்படி. ஸோ அது சொன்ன தப்பு தான். பட் ஆனால் அந்த போல்ட்னஸ் சொல்கிறேன் நான், பார்த்துக்கலாம் அப்படி எந்திரிச்சு நான் நிற்கிறேன், நீ ஏன் பயப்படுற, அடிச்சுட்டு வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லும் போது அதுலேயே நமக்குலாம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வாடா நீ வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிருக்கு. அந்த மாதிரி நடந்தவங்க நடந்திருக்கு. இல்ல இதோட என்ன ஸ்கூல் போக நடக்கல, லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது எனக்கு தெரியுது அதுக்கு தான் வராங்கன்னு, போயிடலாம் அவன் அதுக்கு தான் வரான் பக்கத்துல அப்படி. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. வெயிட் பண்ண வேணா சொல்றா பாத்துக்கலாம் அப்படின்லாம் அவன் கேட்பா. நான்லாம் நிக்கவே மாட்டேன், சொல்ல வரவன் என்கிட்ட சொல்ல வந்திருப்பான், நான் போயிட்டே இருந்திருப்பான். அவன் கடைசியில வேற வழி இல்லாம உங்க அக்காவை நான் லவ் பண்ற சொல்லிடுங்க, நீ வீட்டை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அது நிறைய நடந்து 2 வாட்டி முடிய பிடிச்சி ஆட்டிட்டு இது தப்புப்பா அப்படின்னு சொல்லி தெளிய வச்சு அனுப்பிச்சிருவேன். அங்கேயே உட்காருங்க நீங்க. Taste the Daily. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.